இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 குரூப் 2A குரூப் 4க்கான பொது தமிழ் அலகு 7ல் டெய்லி 50 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி 3வது வீடியோ. ஓகே, முதல் கேள்வி, அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர், அவரோட இயற்பெயர் ராமலிங்கனார். இரண்டாவது கேள்வி, உலகத்து பொருட்களை எல்லாம் இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு என கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். மூன்றாவது கேள்வி, தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். இந்த செந்தமிழை செழுந்தமிழாய் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டா பாரதிதாசன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்காவது கேள்வி, வாய்மை எனப்படுவது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லி போர்டு இருக்கும். ஓகே, ஐந்தாவது கேள்வி, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? புலால் அப்படின்னா இறைச்சி, அதாவது கவுச்சி வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். ஆறாவது கேள்வி, பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை கிபி 4ஆம் நூற்றாண்டு. இதில் முன்றுரைன்னு இருக்கா, அப்போ 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, இதில் ஒரு அரை, இந்த இதில் ஒரு அரை, அப்போ 2 சேர்த்தா என்ன வரும்? 4. ஸோ கிபி 4ஆம் நூற்றாண்டு, முன்றுரை அரையனார். ஏழாவது கேள்வி, தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் இதழை நடத்தியவர் யார்? விடை ரசிகமணி. ரசிகமணி அப்படின்னா டிகேசி அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ரசிகமணி. எட்டாவது கேள்வி, உலகம் உண்ண ஊன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? இது ஃபேமஸான லைன், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. விடை பாரதிதாசன். 9வது கேள்வி, நன்னூலில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை? விடை 4, 42. 10வது கேள்வி, பாரதிதாசன் பிசிராந்தையார் என்னும் எவ்வகை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? அப்போ பாரதியார் எழுதுனது தான் பிசிராந்தையார். ஓகே, அது கவிதையா, கட்டுரை, நாடகம், கதை, எது? விடை நாடகம். பிசிராந்தையார் அப்படிங்கிறது நாடகம், இதுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஓகே, 11வது கேள்வி, காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் என்ன? விடை 2, சமுதாய வழிகாட்டி. 12வது கேள்வி, அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர் யார்? விடை குன்றக்குடி அடிகளார். 13வது கேள்வி, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராய் காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. 14வது கேள்வி, திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் திருக்குறள் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால் இங்கே கேட்டிருக்கேன். விடை வி முனுசாமி. 15வது கேள்வி, ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் யார்? விடை வாக்கர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அவர் நடந்து பார்த்துருக்காரு கப்பலில், சரியா? அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு டிஃப்ரென்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கர், வாக்னா நடக்கிறது தானே. 16வது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகம் என்று கூறும் நூல் எது? விடை நன்னூல்.
இதில் பாருங்கள், எடுத்தல், படுத்தல், நலிதல் எல்லாமே இல்லுன்னு முடியுதா? ஸோ அதே ரைமிங்கில் சொன்னால் நன்னூல் அப்படின்னு வருதா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 17வது கேள்வி, நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை புறநானூறு. 18வது கேள்வி, சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுயிதி என் மகன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இந்த யாண்டு உளனோ அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான லைன். விடை புறநானூறு. 19 காயிதே மில்லத் அவர்கள் எந்த ஆண்டு சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார்? விடை 1946 முதல் 1952 வரை. ஓகே. 20வது கேள்வி, களஞ்சை கம்மியர் வருகன கூயி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை மணிமேகலை. கம்மியர் அப்படிங்கிற வார்த்தை அதுதான் இதில் முக்கியம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மணிமேகலையில் மட்டும்தான் ரொம்ப கதாபாத்திரம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் மணிமேகலை வந்து அந்த தீவுக்கு போவா, அவளை பற்றியே மட்டும்தான் ஸ்டோரி இருக்கும். ஸோ அதில் கேரக்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் கம்மியர்னு வந்துச்சுன்னா மணிமேகலை. அவ்வளோதான். அடுத்த கேள்வி, கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1896 கிபி. ஓகேவா? கிபி 1896. இது தமிழ் மொழியோட சிறப்பு இல்லை தமிழ் மொழி தொன்மை அந்த சிலபஸ்க்கு கீழே கூட வரலாம். அதுக்கு தான் இதை கேட்டிருக்கேன். 22 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்? விடை ஔவையார். 23 கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார்? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. இந்த மாதிரி பொதுவாகவும் கேட்பாங்க, பட்டும் படாமலையும் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். விடை பாரதிதாசன். நீங்கள் பாருங்கள், பாரதியார் வந்து சிலபஸ்லேயே கிடையாது, பட்டுக்கோட்டை உண்டு. அவர் வந்து திரை இசை பாடல்களை பாடியிருப்பார். வாணிதாசன் உண்டு. இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும், கெஸ் பண்ணி. ஒருவேளை உங்களுக்கு எதுக்குமே பதில் தெரியல அப்படின்னா. ஓகே. அடுத்த கேள்வி 24 கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை டி.கே. சிதம்பரனார் இவரோட பேர். 25 தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இவரோட பேர். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்ட நூல் எது? 9 இயல் வந்து இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துலையும். அது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. விடை தொல்காப்பியம். இது காமனான கொஸ்டின், அதனால் கேட்டிருக்கோம். அடுத்து 27 வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இது யாருடைய வாய்மொழி? இது யார் சொன்னா அப்படின்னா திருவள்ளுவர். ஓகே, விடை திருவள்ளுவர். 28 கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இப்போ தான் பார்த்தோம், டி.கே.சி. ஓகே. 29 முகமது இஸ்மாயில் அவர்களை இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என கூறியவர் யார்? முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது வந்து காயிதே மில்லத்து தான். ஓகே, அவர் சிலபஸில் இருக்கார். இவர் உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யார்? இந்த உத்தமன் அப்படிங்கிற பேர் வந்துட்டாலே அது வந்து பெரியார் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேள்வி கேட்கலாம். அடுத்து 30 அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று பாடியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். 31வது கேள்வி வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார்? விடை வி. முன்சாமி. 32வது கேள்வி
அறமாகிய கதிரை பெற விதையாக விதைப்பது எதனை? எதனை அப்படின்னா ஈகை. ஈகை அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது, அதுதான் ஈகை. 33 ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்று பொது உடைமை நெறியை வகுத்தவர் யார்? விடை திருவள்ளுவர். 34 மனிதன் ஆசையில் விழுந்தால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் என்று கூறியவர் யார்? விடை கண்ணதாசன். 35 எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்று பாடியவர் யார்? விடை காந்திய கவிஞர். காந்திய கவிஞர்னாலும் விடுதலை கவிஞர்னாலும் யார் அப்படின்னா ராமலிங்கனார் தான். ஓகே, அவர் தான் முதல் அரசவை கவிஞர். ஏன்னா அவரோட கவிதையில் ஃபுல்லாகவே விடுதலை உணர்வு அதிகமாக இருக்கும், அதனால தான் அவர் பேர் காந்திய கவிஞர். ஓகே, அடுத்து 36 கூற்று தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். காரணம் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உள்ளது, அதனால தான் தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இரண்டுமே சரி. கூற்று ஏ சரி, காரணமும் சரியான விளக்கம்தான். ஓகே, 37 மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தொண்டு செய்தவர் யார்? விடை குன்றக்குடி அடிகளார். 38 திராவிட மொழிகள்தாம் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள் என்று கூறியவர் யார்? விடை காயிதே மில்லத். 39 பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 1973. 40வது கேள்வி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் திருக்குறளில் குறிப்பிடப்படுவது எது? இந்த நாவாயின்னு இருக்கா, இதுக்கு என்ன மீனிங், எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிய கப்பல். விடை பெரிய கப்பல். இது ஒரு திருக்குறள். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் அதுக்கு வந்து எல்லா கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிலத்துல விட்டால் அது போகுமா? இல்லை எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் அதை தூக்கி தண்ணியில் விட்டால் அது மிதக்குமா? ஸோ எது எது எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்து அது வந்து ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஓகே, அடுத்து 41வது கேள்வி ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? விடை முன்றுரை அரையனார். இவர் எழுதினது பழமொழி 400. இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? 4ஆம் நூற்றாண்டு. ஓகே, 42 வயலும் வாழ்வும் என்ற கவிதை பேழையின் ஆசிரியர் யார்? விடை கி.வ. ஜெகநாதன். 43 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சோழர்களின் தலைநகர் மற்றும் துறைமுகமாக விளங்கிய பூம்புகார் நகரை பற்றி செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதாவது பூம்புகார் பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. விடை சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதனால் அந்த ஊரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தில். பட்டினப்பாலை வந்து பொதுவாகவே எப்படியெல்லாம் வந்து வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதில் பூம்புகார் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே, 44 கீழ்கண்டவற்றுள் எவற்றால் தீமை உண்டாகும்? அதாவது வள்ளுவர் கேட்குறாரு. செய்ய தகுந்த செயல்களை செய்வதாலா, இல்லை செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், எதுவுமே செய்யாமல் இருப்பதால், எதனால் தீமை உண்டாகும் அப்படின்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். இப்போ வந்து உங்களால் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க முடியும், டைம் வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் வேணும்னே டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களால் முடியும், ஆனால் நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா அதனால தான் தீமை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, 45 சுரதாவின் கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் எனும் பாடல் எந்த பாவகையை சார்ந்தது? விடை கிளிக்கண்ணி. 46 கல்வி அறிவு இல்லாதவர்களை குறை கூறியவர் யார்? விடை திருவள்ளுவர். இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க.
இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் கேள்விகள் எல்லாமே. 47 ஒலியின் வரி வடிவம் என்பது எது? ஒரு ஒலி, அதாவது ஒலினா ஒரு சத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட வரி வடிவம் எது? விடை எழுத்து. 48 தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் என அழைக்கப்படுவது எது? விடை பாளையங்கோட்டை. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டை. 49 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று ஔவையார் எதனை பாடியுள்ளார்? நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். எதை சொல்கிறாரு அப்படின்னா திருக்குறளோட பெருமையை. சரி, திருக்குறளோட பெருமையை மட்டுமே சொல்கிற ஒரு நூல் அது என்னதுன்னா திருவள்ளுவ மாலை. ஓகேவா? அடுத்த 50வது கேள்வி, கடைசி கேள்வி. எழுத்து, சொல், பொருள் போன்றவற்றிற்கு இலக்கணம் கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். ஓகே, இதோட 50 கேள்வி முடியுது. இதை நீங்கள் நோட்ஸாவோ இல்லாட்டி இந்த வீடியோ மட்டுமே பாருங்கள் போதும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.